ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக நிறைய சிறப்பு விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு மாசியுடைய 3ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது. அனைத்து சிவ ஆலயங்கள்லையும் 4 கால பூஜைகள் சிறப்பாக சிவனுக்கு நடைபெற்று விடிய விடிய சிவன் கோவிலில் ஒரே சூப்பராக மங்களகரமான வாத்தியங்கள் முழங்க சிவபெருமானுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்று அந்த நாளே இரவு கண் விழிப்பது தான் மெயின் நோக்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட மகா சிவராத்திரியில் கிரகங்கள் நிறைய சேர்ந்து ஒரு பெரிய யோகமானது உருவாகுது. அந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் மகா சிவராத்திரி சிவ வழிபாடு மட்டும் இல்லாமல் அந்த நாள் ஒரு பரிகாரமும் செய்யறதுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு. ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. அதாவது இந்த மகா சிவராத்திரியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு கூட சுக்கரனும் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயன சைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அதிரடியாக ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த மகா சிவராத்திரியிலிருந்து ராசிநாதன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் எதிலும் திட்டமிட்டிங்கன்னா வெற்றி பெறுவது உறுதி. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு முற்றிலும் குறைய போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். அதே போல் தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு உண்டாகும். அதுவும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும். அதனால் வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதுவும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. ஸோ சரக்குகளை அனுப்பும்போது கவனம் இல்லைன்னா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் கூட சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உங்களுக்கு உண்டாகும். சக ஊழியர்களிடம் இதனால் கவனமாக பேசுவது நல்லது. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் எதிர்பாராத செலவு உண்டாகும். அதெல்லாம் குறைக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். அதுவும் பிள்ளைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. இந்த மகா சிவராத்திரியில் கவனம்தான் உங்களுக்கு அதிகம் தேவை. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி இப்போ கை கொடுக்கும். மகிழ்ச்சியான நிலை கூட உங்கள் துறையில் காணப்படும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிரணியில் இருப்பவர்கள் வகையில் பிணுக்கு நீங்கி ஒன்று சேர்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமையானது வெளிப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகா சிவராத்திரி எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். வேலை தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தாள்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மகா சிவராத்திரியில் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க, போதுமானது. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகா சிவராத்திரி தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதான அவசியம் என்பதை உணருங்க. திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தீங்கன்னா திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்த உங்களுடைய எண்ணம் ஈடேறும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஒரு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகா சிவராத்திரி அன்றுக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு, இரவு கண் விழிக்கணும்னு. இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீருங்கிறது சொல்லப்படுது. ஸோ சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் மாசி மாத மகா சிவராத்திரியை விடக்கூடாது. அன்றைக்கி குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்யணும். எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் வழிபாடு, மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை 3 முறை சொல்லி பூஜையில் விளக்கேற்றி, குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும், குலதெய்வம் எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் குடும்பத்தில் குலதெய்வத்தில் கோபம், குலதெய்வ சாபம், குலதெய்வ வீட்டில் இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, தடையாக இருக்கிறது, வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி இல்லைன்னா அடுத்த நாள் வர இருக்கக்கூடிய மாசி அமாவாசை நாள், இந்த 2 நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு செல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம். உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை இந்த நாளில் வாங்கி தானம் செய்யணும். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானம் கொடுங்க. அம்பாள் என்றால் புடவை, ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரம், அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா, அதுபோல் ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் சொந்த ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கே செவ்வரளி பூ வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது போல் ஒரு வழிபாட்டு முறையும் இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும். அங்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் அவர் வாங்கி கொடுப்பாங்க என்றால் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம். இதுவும் ஒரு வழி. இதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் செய்கிறதுனால குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மகா சிவராத்திரியை கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். அதுக்காக நான் சிவ வழிபாடு செய்ய வேண்டான்னு சொல்லலை. இந்த நாளில் சிவ வழிபாடு செய்யுங்க, கூடவே இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளும் கூட, அதனால தான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த தாள்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.